ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஆர்டி vlog. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அப்பளம் வச்சு ஒரு சட்னி ட்ரை பண்ண போகிறோம். நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க ட்ரை பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் மதியம் வந்துட்டு நீ பண்ணு 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 அப்படின்னாரு. எனக்கு என்னன்னே தெரியலைங்க. அட்லீஸ்ட் ரெசிபி பேராக சொல்லுங்கள் அப்படின்னா, நீ பண்ண கடைசியில் தான் நான் சொல்லுவேன், அப்படி இல்லை நீயே பேர் வைன்னு சொன்னாருங்க. எனக்கும் என்னன்னே தெரியல. நான் அவர் சொல்கிறதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் என்னால் என்னன்னே கண்டுபிடிக்கல. என்னடா இவர் இதுக்குள்ளே அப்பளமெல்லாம் மிக்சிக்குள்ளே அப்பளமெல்லாம் போட சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சுட்டே இருக்கிறேங்க. கடைசியில் தான் தெரியுது அது பேர் அப்பள சட்னினே தெரியுதுங்க. நீங்களும் என்னையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். என்னன்னே தெரியாமல் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வரமிளகா போட்டுக்கோங்க. ஒரு 3 வரமிளகா போட்டுக்கோங்க. போட்டு அதை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு அதே பேனில் ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் புளி, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதே வடச்சட்டியில் கொஞ்சம் அந்த ஒரு கை தேங்காய் எடுத்துக்கோங்க, அதை போடுங்க. இதை ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நான் தான் ஃப்ரை பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஒரு 10 to 20 செகண்ட் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். அதை எடுத்துகிட்டு அப்படி தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதே கடாயில் திரும்ப கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்பளம் தேவையான அளவு பொரிச்சிக்கோங்க. நான் ஒரு 7-8 அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேங்க. இதுக்காக வெங்காயம் இது தேங்காய் வணக்கும் போதெல்லாம் எனக்கு என்னடா இது, என்ன ரெசிபிடா இது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேங்க. நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது சொல்லி என்னன்னே செய்ய தெரியாமல் ஏதாவது சமையல் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நான் கூட அப்பளம் பொரிக்க சொல்கிறாரு, சரி சாப்பாட்டுக்கு தான் வச்சுக்கிறக்கா இருக்கும் அப்படின்னு தாங்க நினச்சேன். கடைசியில் சட்னிக்குள்ளே அப்பளத்தை போட சொல்லுவார், நான் எதிர்பார்க்கலிங்க. அடுத்தது மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு தேங்காய் தனியாக போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா தேங்காய் அப்போ தான் நல்லா அரையும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அப்புறம் அது கூட நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்லே அப்பளம், அதை போடுங்க. அதை போட்டு அரைச்சி எடுங்க. தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சுவையான அப்பள சட்னி ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு சுட சுட சாப்பாடு கூட இந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். கடைசியில் வீட்டுக்கார் ஒரு வார்த்தை கேட்டார், பாப்பா சட்னி எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போயாவது பேர் சொல்லுங்கள் அப்படின்னா, இப்போ தாங்க சொல்கிறாரு அது பேர் அப்பள சட்னி அப்படின்னு. அதுக்குள்ளே நானே ஒரு பேர் வச்சுட்டேங்க. வெங்காய அப்பள சட்னி நானே ஒரு பேர் வச்சேன். அந்த பேர் இல்லைன்னு சொல்லிட்டாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு